உலக தமிழ் ரசிகர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். நான் செந்தில்குமார். இந்த பதிவு பார்க்க போகிறது நயினார் அவர்கள் மாற்றப்படுவது உறுதியாயிடுச்சு. அதை கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. மேலத்தில் பேசியாச்சு. அந்த விஷயங்கள் ஏற்கனவே ஒரு லெட்டர் ஒன்று ரெடி பண்ணி கொடுத்தாச்சு. அது மோடி அவருடைய போய் சேர்ந்தாச்சு. இப்போ மோடி அவர்களை நேரில் நான் சந்திக்கிறதுக்கு நான் அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்கேன். அது விரைவில் போய் சந்திக்க போகிறோம். அந்த தேதியையும் அந்த நாளையும் நான் அந்த நேரம் எல்லாத்தையும் நான் உங்ககிட்ட பகிர்ந்துப்பேன் விரைவில். அது மட்டும் இல்லை, அவர் போய் சந்திக்கும் போது அது மீடியாவில் நடந்த விஷயமும் வரதான் போகுது. ஏற்கனவே நான் பல விஷயங்களை எல்லா விஷயத்தையும் கடிதம் மூலமாக கொடுப்பேன், மெயில் பண்ணுவேன், என்னுடைய பிஏ மூலமாக அனுப்பி வைப்பேன். பல விஷயம் நான் முன்னெடுத்துருந்தேன். நான் இப்போ களத்தில் நேரடியாக இறங்க வேண்டிய கட்டாயம் வந்திருக்கு. அது 2026 சட்டமன்ற தேர்தலில் நம்ம பாஜக கண்டிப்பாக வெற்றி பெறணும். அதுக்காக நம்ம கடினமாக உழைச்சி தான் ஆகணும். அப்போ நான் என்ன வியூகம் வச்சுருக்கேன் அப்படின்றது யாருக்கும் தெரியாது. நிறைய பேர் சொதப்பிட்டாங்க, நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். அதனால் இந்த முறை நயினார் அவர்கள் எடப்பாடியோடைய சொம்பாக மாறிட்டார். எடப்பாடிக்கு ஜாலரா போடுறாரு. பிஜேபிக்கு அவர் வேலை செய்யலை. இதான் நிஜம். அவர் சும்மா சொல்லிக்கிட்டு இருக்கார் தவிர அவர் வாயிலேருந்து முழுமையாக பாஜகவுக்கு வேலை செய்ய போகிறன்ற வரவே இல்லை. அவர் எடப்பாடியோட கையாளாக தான் இருக்கார். நமக்கு எடப்பாடி தேவையே இல்லை. அதிமுக ஓட்டு நமக்கு தேவை, ஆனால் எடப்பாடி நமக்கு தேவையில்லை. அதுக்காக இரட்டையில் முடக்கிறேன் அப்படின்ற பைத்திய மாதிரி எல்லாம் பேசிட்டு இருப்பாங்க. விஷயம் அது கிடையவே கிடையாது. அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. இங்கே இருக்கவங்க நிறைய பேர். ஸோ நான் சொல்கிறது மட்டும் கேட்டு நடந்துக்கங்க. ஆக்சுவலாக நயினாருடைய பதவி மாற்றியாச்சு. அண்ணாமலைக்கு புதிய பதவி கிடைக்குமா அப்படின்னு நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க. உங்கள் எல்லாருக்கும் நான் சொல்கிறேன், நான் இப்போவும் சொல்கிறேன், அண்ணாமலை மேலே எனக்கு ரொம்ப மரியாதை உண்டு, அன்பு உண்டு. நான் ரொம்ப அன்பு எல்லார் மேலேயும் நான் அன்பு வச்சுருப்பேன். இப்போ நயினார் கூட என்கிட்ட கன்சல்ட் பண்ணியிருந்தாக்கா அவருக்கு நல்ல விஷயங்களை நான் முன்னெடுத்திருப்பேன். அவர் அது கேர்லெஸ்ஸாக இருக்காங்க. பிஜேபிக்காக வேலையே செய்யலை. பிஜேபி தலைவராக பிஜேபி வேலை செய்யலாம், நீங்கள் எது தலைவராக இருக்கணும்? இதுதான் என் கேள்வி. என் கேள்வி நியாயமானது தானே. பிஜேபி வெற்றி பெற உழைக்கணும். அண்ணாமலை பிஜேபி வெற்றிக்காக உழைச்சார். ஆனால் அவர் சில காரணங்களால் எடப்பாடி அவர்கள் அவர் மூலமாக நான் சொல்லி மாற்றிட்டேன். இப்போ மறுபடியும் கொண்டு வரதுக்கு ஏற்பாடும் பண்ணியிருக்கோம். ஆனால் அண்ணாமலை அவர்கள் அவருக்கு என்ன பதவி வேணும், தலைவராக தான் வருவேன்னு சொல்லியிருக்காரு. ஆனால் இப்போ இந்த முறை அண்ணாமலை நான் இல்லாமையே ட்ரை பண்ணி பார்த்துருக்காரு. நான் பதிவுலாம் போட்டு லெட்டர்லாம் கொடுத்து எல்லாம் பண்ணியாச்சு. ஆனால் அண்ணாமலை அவர்கள் அமித்ஷா நம்ம நேரில் பார்த்துட்டாரு, அவர்கிட்டே பேசிக்கலான்னு தொடர்பு கொள்ளும்போது அமித்ஷா ஃபோன் எடுக்கலை, அண்ணாமலையோட ஃபோனை எடுக்கலை. அதே மாதிரி மரியாதைக்குரிய நம்முடைய பாரத பிரதமர் பிதாமகர் நரேந்திர மோடி அவர்களும் அண்ணாமலையின் பேரை கேட்டாலே பிடிக்க மாட்டேந்தவருக்கு. அண்ணாமலை ஃபோன் போட்டு பார்த்தாரு, எடுக்கவே இல்லை. அவங்களுடைய இதுவெல்லாம் பண்ணக்கூடாது, வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால தான் அண்ணாமலை அவருக்கு ஒரு கடிதம் எழுதின மாதிரி ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் சொன்னதை கேட்டு அண்ணாமலை அவருக்கு ஒரு கடிதத்தை எழுதினதாக தினமலர் பத்திரிகையில் பிரசுரிச்சிருக்காங்க. அந்த மாதிரி நியூஸ் வந்திருக்கு. அண்ணாமலை நினச்சிருந்தா இதுக்கு முன்னாடி மோடியை நேரில் போய் பார்ப்பார்ல, எவ்வளோ க்ளோஸாக இருந்தார். இப்போ ஏன் மோடி அவர்களை அண்ணாமலை பார்க்க விரும்பலை அப்படின்ட்டு புரியுது அவங்களுக்கு. அப்போது நான் இல்லாமல் அண்ணாமலையால் எதுவும் செய்ய முடியாது. இதுதான் நிஜம். நீங்கள் நம்மளை போங்க. இது அண்ணாமலைக்கிட்டே கேட்டுன்னு தெரிஞ்சிடும். அண்ணாமலை ஒன்றும் தன்னிச்சையாக ஒன்றும் அப்படியே வரல, பெரிய தலைவராகவும் அவர் கிடையாது. அவர் அவ்வளோ பெரிய செல்வாக்கு இல்லாமல் தான் இருந்தார். அவர் நாங்கள் பிஜேபிகளை கொண்டு நாங்கள் வளர்த்து எடுத்து ரஜினி சார் கேட்டதின் அடிப்படையில் வளர்த்து விட்டு கொண்டு விட்டால் வளர்த்த கடை மாரில் பாயுதுன்ற மாதிரி, தீட்டின மரத்துலேயே கூர் பார்க்குற மாதிரி எங்களுக்கு எதிராகவே அண்ணாமலை பண்ணால் நாங்கள் சும்மா இருப்போமா? அதனால் மாற்றிட்டோம். இப்போ மறுபடியும் கொண்டு வரணும் போது நியாயமாக என்ன பண்ணியிருக்கோம்? என் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கி நான் என்ன சொல்கிறேனோ அதை செஞ்சுருந்தா ஒரு சிஎம் கேண்டிடேட்டாக ஆக்குறேன்னு சொல்கிறேன். அப்போது ஒரு செய்யலைனாக்கா நிறைய பேர் கமெண்ட்டில் நான் ஏதோ காழ்ப்புணர்ச்சியில் பண்ணுறேன்னு சொல்கிறீங்க. என்கிட்ட அவர் கேட்டால் தானே நான் செய்ய முடியும். ஏன்னா இவர் தன்னிச்சையாக முயற்சி பண்ணும்போது அமித்ஷாவும் சரி மோடி அவர்களும் சரி முடியாதுன்ட்டாங்க. ஃபோன்லாம் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, ஃபோனே எடுக்க மாட்டேன்ட்டாங்க. இவர் பல பேர் மேலே ட்ரை பண்ணியிருக்காரு. அவங்க கேட்குறது முக்கியமான ஒரு விஷயம், செந்தில்குமார் அவர்கள் சொல்கிற மாதிரி அற்புதமான வியூகம் ஏதாவது ஆல்டர்னேட்டிவாக வச்சுருக்கீங்களா? நீங்கள் இங்கே ஜெயிக்கிறதுக்கான ஐடியா என்ன இருக்குது? இந்த மாதிரி சப்பையான இதுவரை வியூகம் கொண்டு வந்தீங்கன்னா கொன்றுவோம் எல்லாரையும் அப்படின்னு மிரட்டிட்டாரு. செந்தில்குமார் தான் பிஜேபியிலேயே ப்ரில்லியன்ட். அவன் இந்திய அளவில் செந்தில்குமார் மாதிரி ஒரு ப்ரில்லியன்ட் கிடையவே கிடையாது. அவர் தான் எல்லாத்தையுமே எனக்கு சொல்லிக் கொடுப்பாரு. அவரை மாதிரி வியூகம் அமைக்க இன்றைக்கி இந்த உலகத்தில் யாரையும் கிடையவே கிடையாது. அதனால் செந்தில்குமார் மட்டும்தான் நான் பார்க்க அனுமதிப்பேன். அவர் சொல்கிறது மட்டும்தான் நான் ஆக்ஷன் எடுப்பேன். மற்றவங்க சொல்ல கேட்கவே மாட்டேன். அதனால் செந்தில்குமாரை கூட்டிகிட்டு அது என்னன்றது தெளிவாக எனக்கு நீங்கள் சொன்னால் மட்டும்தான் அண்ணாமலைக்கு பதவி கொடுக்கணுமா, இல்லை வானதிக்கு பதவி கொடுக்கணுமா, இல்லை நயினார் மறுபடியும் தொடரணுமா, இல்லை அவங்களை தூக்கி போடணுமா, இதெல்லாம் செந்தில்குமார் அவர்கள் பரிந்துரை கொடுத்தா மட்டும்தான் அவர் எந்த அடிப்படையில் வியூகம் அமைச்சு கொடுக்குறாரோ கட்சி ஜெயிக்கிறதுக்கு, அதன் அடிப்படையில் மட்டும்தான் அமித்ஷா அவர்களை அனுப்பி நான் வேலை செய்வேன். அமித்ஷா அவர்கள் தான் தன்னிச்சையாக முடியும்னு நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க. அப்படி கிடையாது. மோடி அவர்களுக்கு நான் என்ன எழுதி கொடுக்குறேனோ அதை மோடி அவர்கள் சொல்லி அமித்ஷா அவர்கள்கிட்ட போய் இது ஆக்ஷன் எடுங்கன்னு சொல்லுவாங்க. இது உங்களுக்கு புரியலைன்னா உங்களுடைய அறியாமை. நீங்களாம் முட்டாள்கள். என் சேனலை பார்க்காதீங்கடா.